வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் அடிப்படை கடமைகள்ங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பகுதியில் வந்து முதல் பகுதி, இரண்டாம் பகுதிகளில் மூன்றாவது பகுதி தான் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை பற்றி, உரிமைகளை பற்றி சொல்கிறது. அடிப்படை உரிமைகளை விதியை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12லேருந்து 35 வரலையும் தான் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய விதிகளாக இருக்குது. 1215 மேக்னா கார்ட்டா இது உலகிலேயே முதலில் அடிப்படை உரிமைகள் பற்றி இங்கிலாந்து மன்னரால் இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டது. அதனால தான் இது வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில் இருந்து தான் பெறப்பட்டது. இப்போ இந்தியாவில் அரசியலமைப்பில் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை சேர்த்துருக்காங்களா இல்லையா? இந்த அடிப்படை உரிமை சேர்த்ததை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று இந்திய அரசியலமைப்பு வந்து மகாசாசனம் என்று அடிப்படை உரிமையை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. யார்? அம்பேத்கர் தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பகுதி என அம்பேத்கர் சொல்கிறாரு. அதாவது இந்திய அரசியலமைப்பிலேயே அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் அது மூன்றாவது பகுதி தான். அது அடிப்படை உரிமைகளை பற்றி தான் அப்படி அதிகமான விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் எந்த பகுதி அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் தான். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று பதஞ்சலி சாஸ்திரி சொல்கிறாரு. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி கூறுகிறார். முதலில் இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேண்டுமென குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் தான் வந்து இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்து யாருன்னா திலகர் தான் குரல் கொடுத்தாரு. அடிப்படை உரிமைகள் மக்களாட்சி வாழ்க்கை முறையில் அஸ்திவாரமாகவும் ஆதார சுருத்தியாகவும் திகழ்கிறது என்று நீதிபதி கஜேந்திர கட்கர் தான் அவ்வாறு சொல்கிறார். மக்களாட்சி வாழ்க்கை முறையில் அஸ்திவாரமாக இருக்கிறது, ஒரு ஆதார சுருதியாகவும் உள்ளது அப்படி சொன்னது யார் கேட்டிங்கன்னா நீதிபதி கஜேந்திர கட்கர் என்பது சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கூற்றுகள்லேயும் பொருத்துகள்லேயும் இந்த கொஸ்டின்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விதி 12 இது அரசு என்ற சொல்லினுடைய விளக்கத்தை பற்றி, அரசு என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்பதை பற்றி சொல்வது எதுன்னு கேட்டிங்கன்னா விதி 12 சொல்லுது. விதி 13 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா விதினா ஆர்டிகள்னு அர்த்தம். விதினா என்ன அர்த்தம்? ஆர்டிகளை தான் வந்து விதி அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை உரிமைகளுக்கு முரணானதாக இருப்பின் நீதிமன்றத்தில் நாடும்பொழுது பயன்படுகிறது. எது? அடிப்படை உரிமைகளுக்கு முரணானதாக ஏதாவது ஒரு சரத்து இருக்குன்னா அதை வந்து உரிமைகள் இருக்குன்னா அதை வந்து எதன் மூலியமாக நாடலாம்? நீதிமன்றத்தில் நாடும் பொழுது இந்த அடிப்படை 13வது விதி மூலம் பயன்படுத்தி அந்த அடிப்படை உரிமையை பற்றி என்ன பண்ணுறாங்க? வாதாடி நீதி பெறுறாங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 இருக்குது. அடிப்படை உரிமை மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஒன்று வந்து சமத்துவ உரிமை. இது ஆர்டிகல் 14லேருந்து 18 வரலையும் இதை பற்றி சொல்கிறது. சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை 19லேருந்து 22வது விதி வரலையும் சுதந்திர உரிமையை பற்றி கூறுகிறது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23லேருந்து 24 இந்த 2 விதி வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி சொல்கிறது. சமயம் சார்ந்த உரிமை வந்து 25லேருந்து 28 சமயம் சார்ந்த உரிமை. கல்வி மற்றும் கலாச்சாரம் சார்ந்த உரிமை வந்து 29லேருந்து 30. அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிகல் 32 சொல்கிறாங்க. இது ஆன்மா அப்படின்னு. அரசியலமைப்பின் ஆன்மா எதுனா ஆர்டிகல் 32. அரசியலமைப்பின் ஆன்மா என்று எதை சொல்கிறாங்க? எந்த விதி சொல்கிறாங்க? 32வது விதி சொல்கிறாங்க. சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14லேருந்து 18 வரலையும் இருக்குது. சமத்துவ உரிமை என்னென்ன சொல்லுது பாருங்கள். சட்டத்தின் அனைவரும் சமம் என்கிற வார்த்தை வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க.
சட்டம் அனைவருக்கும் பாதுகாக்கும். சட்டம் வந்து அனைவரையும் பாதுகாக்கும் சொன்னது எது? அமெரிக்கா அரசியலமைப்பிலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று ஏவி டைசி என்பவர் வந்து கூறுகிறார். அவர் யாருன்னா பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். அவர் பேராசிரியர் லாஸ்கி கூற்றுப்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதும் சமத்துவமாக இருப்பதும் என்று பேராசிரியர் லாஸ்கி என்பவர் கூறுகிறார். இவங்க சமத்துவ உரிமை பற்றி மிக அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 15 சாதி, மதம், இனம், மொழி என பாகுபாடு காட்டக்கூடாது. விதிவிலக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை வழங்கலாம். ஒரு விதிவிலக்கு இருக்குன்னா அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பண்ணலாம்? முன்னுரிமை கொடுக்கலாம். ஒரு விதிவிலக்கில் வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் பணிகளில் பொது வேலைவாய்ப்புகளிலோ பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறதுனா ஆர்டிகல் 16. வேலையில் என்ன சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. வேலையிலும் சரி பணியிலும் சரி சம்பளத்திலும் சரி சம வாய்ப்பு கொடுக்கணும். சாதி, மதம், மொழி என்ற அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. விதிவிலக்கு சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு பெறலாம். அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு புரியுதுங்களா? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலமாக என்ன பண்ணலாம்? உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கலாம். ஆனால் மற்ற எதிலுமே உங்களுக்கு வந்து விதிவிலக்கு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. விதி 17 இது தீண்டாமை பற்றி சொல்கிறது. ஸோ இது வந்து தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. தீண்டாமை அரசியலமைப்பில் தீண்டாமை என்னும் சொல் பயன்படுத்தவே இல்லை. அரசியலமைப்பில் தீண்டாமை என்ற சொல்வது என்ன பண்ணல பயன்படுத்தவே இல்லை. ஸோ கொஸ்டினில் கேட்பாங்க, தீண்டாமை என்ற சொல் அரசியலமைப்பு எத்தனை இடத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயுமே அது என்ன பண்ணல பயன்படுத்தப்படவில்லை. 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 1955 தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தீண்டாமை கடைபிடித்தால் 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் இரண்டுமே வழங்கலாம். விதி 18 என்ன சொல்றதுன்னா, பட்டங்கள் ஒழித்தல். ஒரு இந்திய குடிமகனோ அல்லது குடிமகன் அல்லாதவருக்கோ பட்டங்கள் வழங்குவதை தடை செய்கிறது. இராணுவம் கல்வியை தவிர்த்து, அதாவது பட்டங்கள் வந்து யாருக்கு கொடுக்கலாம்? இராணுவத்துக்கும் பட்டங்கள் கொடுக்கலாம், கல்வி கற்றவர்களுக்கும் பட்டங்கள் கொடுக்கலாம். ஆனால் வேறு எந்த ஒரு காரணம் ஜாதி மதங்களாட்டி எந்த ஒரு பட்டங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி தடை செய்கிறது தான் ஆர்டிகல் 18. வெளிநாட்டில் இருந்து அரசு அனுமதியுடன் பட்டங்கள் பெறலாம். இப்போ வெளிநாட்டில் இருந்து அரசு அனுமதியுடன் பட்டங்களை பெறலாம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பட்டங்கள் வழங்கணும் அப்படின்னா இந்திய அரசினுடைய அனுமதி பெற்று நம்மளை அவங்களுக்கு பட்டங்கள் வழங்கலாம். அடுத்தது 1971ஆம் ஆண்டு மன்னர் மாளிகை ஒழிப்பு சட்டம் பிரதமர் இந்திரா காந்தி வந்து 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்தார். அப்போ மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது யாருன்னா இந்திரா காந்தி. மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1971. ஸோ 2 கொஸ்டின் கேட்பாங்க. 3வது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன பார்த்தீங்கன்னா, மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வகையான கொஸ்டின் வினாக்கள் இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் எத்தனை வினாக்கள் இந்த பகுதியில் வருங்கிறதெல்லாம் நீ கணக்கு பண்ணி தான் படிக்கணும். அப்போ தான் மனசில் அழகாக புரியும். அடுத்து விதி 19 பாருங்கள். இதான் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகிறது, சுதந்திர உரிமைகளை பற்றி கூறுகிறது. ஆரம்பத்தில் சுதந்திர உரிமை 7ஆக இருந்தது. ஆரம்பத்தில் எத்தனை உரிமைகள் இருந்துச்சு? 7 உரிமைகள், அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்பொழுது எத்தனை உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் அடிப்படை உரிமையாக இருக்கிறது. தற்பொழுது 19 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை. பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை தான் 19 சொல்லுது. அடுத்து 19 என்ன, ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூட்டம் கூடும் உரிமை. ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூட்டங்கள் கூடும் உரிமை தான் 19 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கழகங்கள் மற்றும் சங்கங்கள் அமைத்துக் கொள்ளலாம். கழகங்கள் மற்றும் சங்கங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 19 என்ன வருதுன்னா, இந்தியா முழுவதும் ஒன்று
இந்தியா முழுவதும் சென்று வரும் உரிமை. அதுதான் வந்து 19D சொல்கிறது. 19E என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் சென்று தங்குவதற்கான உரிமை. 19E வந்து இந்தியா முழு சென்று தங்குவதற்கான உரிமை. 19D வந்து இந்தியாவில் சென்று வருவதற்கான உரிமை. ஸோ ரெண்டுத்துல வித்தியாசம் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த ஏரியாவில் கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து இந்த தேர்வில் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. மிக கவனமாக படிக்கணும். அடுத்து 19G என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் தொழில் மற்றும் வாணிபம் செய்வதற்கான உரிமை. தொழில் தொடங்கலாம். இந்தியா இப்போலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளிலே போய் நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுறாங்க, வாணிபம் செய்கிறாங்க. இவங்க இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அரசியலமைப்பில், ஒரு மாநிலத்தவர் எல்லா மாநிலத்திலும் இந்தியா முழு எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், அவர் வாணிபம் செய்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விதி 19 தேசிய அவசர நிலையின் போது தாமாகவே செயலில் இருந்துவிடும். அதாவது இந்த 6 விதிகள் இருக்கா இல்லையா, இந்த 6 விதிகள் வந்து எப்போ வந்து செயலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அவசர நிலையின் போது. தேசிய இப்போ நாடு வந்து 144 இருக்குது அப்படி அமலில் இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ண முடியாது, அந்த அடிப்படை உரிமை இந்த 6 இருக்குது. இந்த 6 உரிமைகளை பற்றி என்ன பண்ணலாம், எனக்கு நடந்து போகிறது உரிமை இருக்குது, நான் நடந்து போவேன், என்னை வந்து யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அன்னைக்கு வந்து இந்த 6 உரிமைகளும் கட்டுப்படுத்தப்படும். அதுதான் இந்த தேசிய அவசர நிலை ஆணையத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது விதி 20 சட்ட விரோத குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. சட்ட விரோத குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் உரிமை தான் விதி 20 சொல்லுது. அது மட்டும் இல்லை, நடப்பு சட்டத்தின்படி தண்டனை வழங்க வேண்டும். நடப்பு சட்டத்தின்படி தண்டனை வழங்கணும். இப்போ தற்போது எந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்டனை வழங்க வேண்டும். ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்கக்கூடாது. ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு விதி 20 சொல்லுது. ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு உள்ள நபரை தனக்கு எதிராக சாட்சியாக மாற்றக்கூடாது. ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட நபரை தனக்கு எதிராக சாட்சியாக மாற்றக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, ஏற்கனவே ஒருவர் வந்து ஒரு தண்டனைக்காக குற்றம் என்ன பண்ணிப்பார், குற்றம் பெற்று தண்டனை கைதியாக இருப்பார். அவர் வந்து நம்மளோட தனக்கு எதிராக இன்னொரு நபருக்கு எதிராக என்ன பண்ணாது, சாட்சி சொல்ல அவர் அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. விதி 21 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தனி மனித சுதந்திரத்தை பற்றி கூறுகிறது. 21 வந்து தனி மனித சுதந்திரத்தை பற்றி கூறுகிறது. 21 என்ன பார்த்தீங்கன்னா, இலவச கட்டாய கல்வியை பற்றி கூறுகிறது. இலவச கட்டாய கல்வியை பற்றி கூறுகிறது. அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. அடுத்து 86வது சட்ட திருத்தம் 2002 படி இந்த 21A சேர்க்கப்பட்டது. புரியுதுங்களா? 21A சரத்து வந்து எந்த படி சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 2002 படி சேர்க்கப்பட்டது. இந்த சட்டமானது 2009 ஏற்கப்பட்டது. 2002 கொண்டுட்டு வந்து 2009 என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏப்ரல் 1 2010 நடைமுறைக்கு வந்தது. பாருங்கள், 2002 கொண்டுட்டு வந்து 2009 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2010 நடைமுறைக்கு வந்தது. புரியுதுங்களா? ஒவ்வொரு இதையும் பார்த்து வித்தியாசப்படுத்தி படித்து மனசில் எழுதிங்க. தேசிய அவசர நிலையின் போது விதி 20, 21 நிறுத்தி வைக்க முடியாது. பாருங்கள், இதே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க தேர்வில். தேசிய அவசர நிலையின் போது கீழ்கண்ட எந்த விதியினை நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னா, விதி 20, 21வது விதி வந்து நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா 20 என்ன சொல்லுது, ஒரு தண்டனைக்கு 2 முறை என்ன பண்ணக்கூடாது, அவரை தண்டிக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. 21 என்ன சொல்லுது, தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லுது. 21A என்ன சொல்லுது, கட்டாய கல்வியை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து என்ன நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. விதி 22 என்ன பண்ணுதுன்னா, தடுப்பு காவல் சட்டம். தடுப்பு காவல் சட்டம் தான் 22. எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. சாதாரண சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டால் காரணம் அறிந்து கொள்ளலாம். சாதாரண சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டால் அவர் காரணம் தெரிந்து கொள்ளலாம். தடுப்பு காவல் சட்டத்தின்படி கைது செய்தால்
அதிகபட்சமாக 3 மாதம் சிறை தண்டனை அவர் பெறுவார். தகவல் காரணம் அறிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? இந்த தடுப்பு காவல் ஆர்டிகல் 22 இந்த தடுப்பு காவல் சட்டத்தின்படி ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் 3 மாதம் அவர் என்ன பண்ணுவார்? சிறை தண்டனை கட்டாயம் அவர் அனுபவித்து தீரணும். அவர் என்ன பண்ண முடியாது? தகவலோ காரணமோ எதுவுமே அவர் அறிஞ்சு கொள்ள முடியாது. இப்போ பெரும்பாலும் நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலம் தான் தடுப்பு கால சட்டத்தின் மூலமாக தான் கைது செய்யப்படுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே தெரியாது. 3 மாதம் 15 நாள் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த தடுப்பு காவல் சட்டத்தின் முன் ஜாமீன் வாங்கினால் காரணம் அறிந்து கொள்ளலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதாவது தடுப்பு காவல் சட்டத்தின் முன் ஜாமீன் வாங்கி கொள்ளலாம். தடுப்பு காவல் சட்டம் இருக்குன்னா சட்டத்தில் முன் ஜாமீன் வாங்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? முன்னாடி ஜாமீன். தடுப்பு காவல் கவுல் இருக்கு, கவுலில் காவல். இந்த தடுப்பு காவல் சட்டத்தில் என்ன ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்குன்னா முன் ஜாமீன் வாங்கிக்கலாம், காரணம் அறிந்து கொள்ளலாம். முன் ஜாமீன் வாங்கிட்டு காரணம் அறிஞ்சு கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் கீழே இதெல்லாம் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது விதி 23 சொல்லுது. மனித சுரண்டலை தடுப்பதற்கான உரிமை, மனித பண்பை இழிவுபடுத்தும் தொழில்கள், ஊதியமற்ற கட்டாய உழைப்பு, கொத்தடிமை முறை, விருப்பமற்ற கட்டாய உழைப்பு முறை, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 கொண்டு வந்திருக்காங்க, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970 கொண்டு வந்திருக்காங்க, சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்திருக்காங்க, ஒழுக்கக்கேடு வணிக தடுப்பு சட்டம் 1956 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் கீழே இதெல்லாம் வருது. ஆர்டிகல் 24 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் மற்றும் சுரங்க பணிகளுக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்டது. இது ஆர்டிகல் 24. இது குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் வந்து 1986 கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் 1986 கொண்டு வரப்பட்டது. 2012 ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்தியது. புரியுதுங்களா? 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து மத்திய அரசாங்கம் எப்போ நடைமுறைப்படுத்துது? 2012 ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்துகிறது. சமயம் சார்ந்த உரிமை. அடுத்தது என்னது? சமயம் சார்ந்த உரிமை. சமயம் சார்ந்த உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 28 வரை சமயம் சார்ந்த உரிமை. இதில் பாருங்கள், எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. 26 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு கோவிலுக்குன்னு என்ன பண்ண நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்களை வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க? பயிர் செஞ்சு அவங்களே அதை நிர்வாகம் பண்ணுவாங்க. அது வந்து அரசுக்கு வரி செலுத்தணுங்கிறத எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 27 என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது. பாருங்கள், வரியோ இல்லை சமயத்தையோ யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க. இதான் ஆர்டிகல் 27 சொல்லுது. எந்த ஒரு மனிதனையும் என்ன பண்ணக்கூடாது? சமயத்தையோ வரியையோ என்ன பண்ண கட்டணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்கிறாங்க. அது சமயம் சார்ந்த வரி கட்டணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாதான், மற்ற வரியெல்லாம் கட்டலாம். அடுத்தது ஆர்டிகல் 28 இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் சமய போதனை செய்யக்கூடாது. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருக்கா இல்லையா? எங்கெல்லாம் வந்து நம்மளோடது சமயம் சார்ந்த போதனைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த பள்ளிகள் நிறுவனங்கள் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த அங்கே வந்து என்ன பண்ணலாம்? அந்த காலை வழிபாட்டு கூடத்தில் வந்து அவங்க மதம் சார்ந்த கருத்துக்களை போதிக்கலாம். அந்த கருத்தில் வந்து நமக்கு கட்டாயம் கலந்து கட்டாயமும் கிடையாது. நம்ம விலகி கூட இருக்கலாம். நம்ம வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அடுத்து என்னது? கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 19 இது ஆர்டிகல் 29 சொல்லுது. சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி கலாச்சாரத்தை பாதுகாப்பு தான் ஆர்டிகல் 29 சொல்லுது. ஆர்டிகல் 29 2 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. புரியுதுங்களா? அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து
பாகுபாடு காட்டக்கூடாது. இதான் 29ல் 2 சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் கல்வி மற்றும் நிறுவனங்களில் நிர்வகிக்கும் உரிமை. யாரு? சிறுபான்மையினர். ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது? சிறுபான்மையினர் என்ன பண்ணிக்கலாம்? கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நிர்வகித்து கொள்ளலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 31 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை. இது ஆர்டிகல் இது 44வது சட்ட திருத்தம். 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை நீக்கப்பட்டு பகுதி 12 பகுதி 12 ஆர்டிகல் 300A சேர்க்கப்பட்டதில் மாற்றப்பட்டது. புரியுதுங்களா? அதாவது ஆர்டிகல் 31ல் என்ன இருந்திருக்கு? சொத்துரிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 44 சட்ட திருத்தத்தின்படி 1978 அது எந்த பகுதி கொண்டு வச்சுருக்கிறாங்க? பகுதி 12ல் வச்சுருக்கிறாங்க. 3வது பகுதியில் தான் இருந்துச்சு. இதை பகுதி 12ல் கொண்டு போய் இதை வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 32 அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை தான் ஆர்டிகல் 32. இவை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அம்பேத்கர் சொல்கிறாரு. இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க தேர்வில், பார்த்துக்குங்க. விதி 32 இல்லையெனில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செல்லாது என்று சொன்னதையும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அடிப்படை உரிமைகளில் அடிப்படை அழகு நீதி பேராணை என்று அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஒரு செயலை செய்யவும் அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட எதிர்ப்பினால் எழுத்துப்பூர்வமான பெரும் பேராணை என்று இந்த 32 பேராணை சொல்கிறாரு. உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இவை நீதி பேராணை மற்றும் ஆணைகளை வெளியிட்டு பொதுமக்களின் உரிமைகளை காப்பாற்றினால் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நீதி பேராணை இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. நீதி பேராணை எங்கே கொண்டு வந்திருக்காங்க? இங்கிலாந்து நாட்டிலிருந்து கொண்டு வந்து தான் நீதி பேராணை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே தான் காப்பி அடித்து நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அடுத்து ஆர்டிகல் 33 இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இராணுவம், உளவுத்துறை போன்ற அமைப்புகளின் உள்நோக்கு அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. புரியுதுங்களா? அதாவது இராணுவம், உளவுத்துறை போன்ற அமைப்புகளின் உள்நோக்கு அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த இராணுவம் மற்றும் உள்துறை இந்த மாதிரி நிகழ்வுகளின் போது, புரியுதுங்களா, உள்நாட்டு பிரச்சனையோ இல்லை இந்த அவசரநிலை பிரகடனமோ இல்லை இராணுவ உள்நாட்டு போகிற இந்த நேரத்தில் ஏதோ நோக்கத்திற்காக அடிப்படை உரிமை என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 34 என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த பகுதியிலும் இராணுவம் சட்டம் அமலில் இருக்கும் பொழுது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளை கையாள வழிவகை செய்கிறது. ஆர்டிகல் 35 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, சில அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. சில அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த சட்டங்களை இயற்ற யாருக்கு உரிமை இருக்கு? பாராளுமன்றத்திற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்று இச்சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. ஏன்னா ஒரு அடிப்படை ஒரு உரிமை என்ன பண்ணுவாங்க? உரிமையோ திட்டமோ சட்டமோ எங்கே கொண்டு வருவாங்கன்னா பாராளுமன்றத்தை தான் கொண்டுட்டு வந்து அதை விவாதத்துக்கு பொருளாக வைப்பாங்க. விவாத பொருளாக வச்சு அது பாஸ் ஆகி ஓகே ஆகி எங்கே போகுது? ஜனாதிபதிகிட்ட கையெழுத்து வாங்கி திரும்ப எங்கே பாஸ் ஆகும்? அது பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அது நடைமுறைப்படுத்தப்படும். இந்திய மக்களுக்கு மட்டும் கிடைக்கும் அடிப்படை உரிமைகள் எது எதுன்னு பாருங்க. பொதுப்பணிகளில் சம வேலை வாய்ப்பு, அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி கற்பதற்கான உரிமை, சாதி, மதம், இனம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கும் அடிப்படை உரிமைகளாகும். நீதி பேராணை எத்தனை இருக்குது? மொத்தம் 5 இருக்குது. நீதி பேராணை எத்தனை இருக்குது? மொத்தம் 5 இருக்கிறது. ஒவ்வொரு நீதி பேராணையை பார்ப்போம். நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு எந்த அமைப்பினாலும் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணைங்கிறோம். புரியுதுங்களா? அதாவது நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது செயலை தடுக்கிறதுக்கோ
நீதிமன்றத்தால் அல்லது வேறு வேறு சட்ட அமைப்பினாலும் எழுத்துப்பூர்வமாக தடுப்பதற்கு ஆணை வெளியிடுறாங்களா இல்லையா, அதுதானது நீதி பேராணைன்னு சொல்கிறாங்க. அதில் மொத்தம் 5 நீதி பேராணைகள் இருக்கிறது. ஒன்று ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, நெறியுறுத்தும் அதாவது கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராண்மை, மற்றொன்று தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை என்று மொத்தம் 4 இருக்கிறது. 5வதாக ஆவண கேட்டு நீதி பேராணை. ஆவணம் கேட்டு நீதி பெறக்கூடிய ஆணைதான் ஆவண கேட்டு நீதி பேராண்மை சொல்லணும். இப்போ ஆட்கொணர்வு நீதி பேராண்மை பாருங்க. இதன் பொருள் ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறுவதாக. ஒரு நபர் இருக்காரு, அவர் எங்கே இருக்காரா இல்லையா, காணா போயிட்டாரா அப்படின்னு பார்த்து கண்டுபிடிப்பதற்கு என்ன பண்ணாங்க, ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. அந்த ஆளை கொண்டுட்டு வா அப்படின்னு தான் என்னது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. ஒரு நபரை சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டவரை விடுவிக்க பயன்படுகிறது இந்த ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. ஒரு ஆளை காணும், எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தவறான ஏதோ ஒரு குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் ஜெயிலில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவர் மீது என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்கொணர்வு நீதி பேராண்மை மூலமாக அவர் மீது நியாயம் என்னன்னு தீர்ப்பு என்ன பார்த்து அவர் விடுவிக்கப்படுவதற்கு இது உதவுது. அடுத்தது நெறியுறுத்தும் கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை. எந்த ஒரு அதிகாரம் கொண்டவரையும் அவரின் சட்டபூர்வமான கடமையை செய்ய உத்தரவிடுவதை குறிக்கும். நெறியுறுத்தும் மற்றும் கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரி அவர் அதிகாரப்படி அந்த செயலை செய்வதற்கு கூறுவது தான் என்னது நெறியுறுத்தும் பேராண்மைன்னு சொல்கிறாங்க. இதற்கு கட்டளை நீதி பேராண்மை என்றும் ஒரு பேர் இருக்கிறது. சட்டப்பூர்வமாக அவர் கடமை செய்ய. அடுத்தது தடை உறுத்து நீதி பேராண்மை. இந்த நீதி பேராண்மை உயர்மட்ட நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களை அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக வழங்குவது என்னது தடையுறுத்தும் நீதி பேராண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்ற நீதிமன்றம் இருக்கும், இல்லை கீழ் நீதிமன்றம் இருக்கும். இந்த நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகாரத்தை மீறி அவங்க என்ன பண்ணுவாங்க, சில செயல்பாட்டில் ஈடுபடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஓவராக செயல்படுறீங்க, அதிகமாக தேவையில்லாத செயல்பாட்டெலாம் ஈடுபடுறீங்க, அறிக்கையில் வெளியிடுறீங்க, உடனே உங்களுக்கு இதெல்லாம் நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு உங்களை அறிக்கையை நிறுத்துங்க அப்படின்னு அந்த நீதிமன்றத்தின் மீது என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டுப்பாடை நிறுத்துவதற்கும் அவங்களுடைய செய்வதற்கு தடுப்பதை அவருடைய நடவடிக்கையை தடுப்பதை நிறுத்துவதற்கு இந்த தடையுறுத்தும் நீதி பேராண்மை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. இதன் பொருள் ஒரு நபர் ஒரு அரசு அலுவலக பதவியில் எந்த தகுதியின் அடிப்படையில் அமர்கிறார்கள் என வினா எழுப்பும் படியான விவகாரத்தில் வழங்கப்படும் நீதி பேராண்மையாகும். ஒரு நபர் அரசு அலுவலக பதவியில் எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் அமர்கிறார் என்பதை பற்றி வினா எழுப்பி அதற்கான பொருளை பெறுவதுதான் அது தகுதி முறை வினவும் வினா பேராண்மை. இப்பேராண்மை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஆமாம் பாருங்கள், இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு அலுவலகங்கள் என்ன பண்ணுறாங்க, சில வேலைகள்லாம் வாங்குறாங்களா இல்லையா, அதாவது தகுதியே இருக்காது, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, சார் இவர் தேர்வு பாஸ் ஆகலை, இவர் எப்படி போய் இந்த வேலைக்கு வந்தார், இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை மூலமாக ஒரு மனுவை கொடுத்து அவரை அந்த பணியிலிருந்து அவருடைய தகுதியினை பரிசோதனை செய்வதற்கான ஒரு முறையாக தான் இந்த தகுதி பேராண்மை உதவுகிறது. அடுத்தது ஆவணம் கேட்டு நீதி பேராண்மை. இந்த ஆவணம் கேட்டு நீதி பேராண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றம் ஆவணங்களை பரிசீலனைக்காக தனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அனுப்ப கீழ் நீதிமன்றங்களுக்கு உதவி செய்யலாம். இது ஆவணம் கேட்டு நீதி பேராண்மை. உயர்மட்ட ஆவணங்களை பரிசீலனை செய்வதற்காக தனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அனுப்ப கீழ் நீதிமன்றங்களுக்கு உதவி செய்வதுதான் அது ஆவணம் கேட்டு நீதி பேராண்மை. அடுத்து பொதுநல வழக்கு. பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். புரியுதுங்களா? பொதுமக்கள் தங்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி என்ன பண்ண முடியும், மனு அளிக்க முடியும்.
இதன்படி அரசியலமைப்பு உறுப்பு 32 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அரசியலமைப்பு உறுப்பு 226 கீழ் உயர்நீதிமன்றங்களிலும், குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்கத்திற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொதுநல வழக்கு என்ன பண்ணலாம்? தனக்கான உரிமை பெற வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கு தொடரலாம் சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளுக்கான வழக்கு ஏகே கோபாலன் வழக்கு 1950 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது இது வந்து மதரசா மாநிலம். எதிர் மதரசா மாநிலம். இது வந்து மதரசா மாநிலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. தனிப்பட்ட மற்றும் வாழ்க்கை சுதந்திரம் சார்ந்த சட்ட விதிமுறைகளை மீறும் அதிகபட்ச அடிப்படை உரிமைகளுக்கு நாடாளுமன்றம் தடை விதிக்கலாம். தடுப்பு காவலின் கீழ் ஒருவரை காவலில் வைக்கப்படும் பொழுது அச்சட்டத்தின் செல்லுபடி தன்மையை எதிர்த்து தொடரப்படக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. 21 விதி 21 உடன் இது தொடர்புடையதாகும். அடுத்தது சங்கரி பிரசாத் வழக்கு 1951 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது அடிப்படை உரிமைகளை திருத்தும். இது வந்து அடிப்படை உரிமையை திருத்தும் உரிமை நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. அடிப்படை உரிமை திருத்தக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. தீர்ப்பு விதி 368 படி உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தில் வந்து 368 படி என்ன பண்ணலாம்? அடிப்படை உரிமைகளை திருத்தறதுக்கு உரிமை உண்டு. அடுத்து கோகுல்நாத் வழக்கு 1967 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்து கேசவநாத் பாரதி வழக்கு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இது கேரளாவில் 1973 கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கட்டமைப்பை மாற்றவும் அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம். அதாவது அடிப்படை உரிமைகளை கட்டமைப்பையும் மாற்றலாம், அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம்? மாற்றம் செய்யலாம். இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு உண்டுன்னு கேசவநாத் பாரதி வழக்கு 1973 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அடிப்படை உரிமைகளை வழக்கும் என்றும் அழைக்கிறாங்க. இந்த வழக்கு அடிப்படை உரிமை வழக்கு என்று சொல்கிறாங்க. கேசவநாத் பாரதி வழக்கு இருக்கா இல்லையா, இதை வந்து அடிப்படை உரிமை வழக்கு என்றும் இந்த வழக்கை வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. அடிப்படை உரிமையும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடும் சம முக்கியத்துவம் உடையவை என்று சொல்லுது. இவை திருத்தும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. புரியுதா? அடிப்படை உரிமை திருத்தும் நாடாளுமன்றத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேகனா காந்தி வழக்கு 1975 77 வரை நடைபெற்ற ஒரு வழக்காக இருக்கிறது. இது பாஸ்போர்ட்டோ முடக்கம் தொடர்பான ஒரு வழக்கு. இதற்கு கடவு சீட்டு வழக்கு என்று ஒரு பேர் இருக்குது. கடவு சீட்டு வழக்கு என்று சொல்கிறாங்க. முதலமைச்சர் பெரும்பான்மை சட்டப்பேரவையில் நிரூபணம் செய்ய முடியவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சியை கலைக்கலாம். அதாவது முதலமைச்சர் வந்து பெரும்பான்மையை வந்து சட்டப்பேரவையில் நிரூபிக்க முடியலைன்னா முதலமைச்சர் பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சியை கலைத்துவிட்டு அங்கு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேகனா காந்தி வழக்கு. சில முக்கிய சட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிசா சட்டம் 1971 கொஸ்டினில் கேட்டுட்ருக்காங்க டிஎன்பிசியில். 1975 நடைமுறைப்படுத்தப்படுது. எப்போ நீக்கிட்டாங்கன்னா 1978 நீக்கிட்டாங்க மிசா சட்டத்தை. 71 கொண்டுட்டு வந்து 75 நடைமுறைப்படுத்தி 78 நீக்கிட்டாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. டாடா சட்டம் தீவிரவாதம் மற்றும் இடையூறு தடுப்பு சட்டம் 85 95 வரை இது இருந்திருக்கு டாடா சட்டம். அடுத்து பொடா சட்டம் வந்து தீவிரவாதத்தை தடுக்கும் சட்டம். இதுவும் சட்டம். இது 2002 கொண்டு வந்து 2004 வரை இருந்தது. 2002 2004 வரை இருந்திருக்குது இந்த பொடா சட்டம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான சில சட்ட திருத்தங்கள் இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை உரிமைகளை பற்றியான மிக ஒரு சிறப்பான தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாவுக்கான ஒரு பகுதி, வினாக்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியை நீங்கள் கவனமாக படிங்க. ஒவ்வொரு பகுதியும் அடிப்படை உரிமைகளிலும் சரி, சமத்துவ உரிமையிலும் சரி, 1921 அடிப்படை கல்வி உரிமையும் சரி, மிக தெளிவாக தேர்வில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பகுதியிலிருந்து ஒரு வினா இல்லாத ஒரு வினாத்தாள் இதை வரலையும் யாரும் அமைக்கலை. அப்படி தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு முக்கியத்துவமான பகுதியை தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, வேலைக்கு செல்லலாம். நன்றி.